உடைய கருத்துக்களையும் செயல்பாட்டு உண்மைகளையும் ஆழ்ந்து சிந்திக்க இருக்கிறோம். வள்ளல் பெருமான் சுத்த சன்மார்க்கம் திருமந்திரத்திலே ஏற்கனவே சன்மார்க்கம் என்ற தலைப்பிலே திருமூலர் பேசுகிறார். வள்ளல் பெருமான் அதையும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி சன்மார்க்கம் என்று சுத்த சன்மார்க்கம் என்று பேசுகிறார். இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி சமரச சுத்த சன்மார்க்கம் என்று பேசுகிறார். எல்லா மதங்களுக்கும் எல்லா சமயங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் பொதுவான நெறியாகிய சன்மார்க்கத்தை மிகவும் விளக்கமாக இந்த மனித சமுதாயம், ஆன்மீக பெருமக்கள், சான்றோர் பெருமக்கள், சன்மார்க்கிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், செயல்பட வேண்டும் என்பதற்காக ஏறக்குறைய 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த உலகிலே சாதாரண ஒரு குடும்பத்திலே மிகவும் வறுமையான சூழலிலே பிறந்து வளர்ந்து பல பிறவிகளில் செய்த அந்த புண்ணியத்தின் காரணமாகவும் உண்மையான கடவுள் எது என்கிற சிந்தனையின் மூலமாகவும் அந்த உண்மையான கடவுளுடைய அருளை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற சிந்தனையின் மூலமாகவும் வள்ளல் பெருமான் சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் உள்ளே எல்லாம் சென்று தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக இந்த மனித சமுதாயத்திற்கு அர்ப்பணித்து தான் கண்ட அந்த ஆன்மீக கடவுளை பற்றிய உண்மைகளை எல்லாம், செய்திகளை எல்லாம் தன்னுடைய அருட்பாவில் 6000 பாடல்களிலும் உரைநடை பகுதி என்கிற அன்பர்களுக்கு செய்த உபதேசங்கள் மூலமாகவும் சுத்த சன்மார்க்க சிறு விண்ணப்பம், பெருவிண்ணப்பம், ஞான விண்ணப்பம், சங்க விண்ணப்பம் என்கிற விண்ணப்பங்கள் மூலமாகவும் முடிவான தெளிவான சன்மார்க்க உண்மைகளை எல்லாம் இந்த மனித சமுதாயத்திற்கு அருள் இருக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் ஆழ்ந்து படித்து சிந்தித்து சன்மார்க்க சங்க அன்பர்களோடு கருத்து பரிமாற்றம் செய்து நாம் செயல்பட வேண்டிய நிலைமை என்ன, இதிலிருந்து நாம் என்ன மாதிரி நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொள்ள வேண்டும், நமக்கு தடைகளாக இந்த மனித சமுதாயத்தில் இருக்கின்ற உணர்வுகள் என்னென்ன, நாம் யார், எங்கிருந்து வந்தோம், இங்கே எவ்வளவு நாள் இருக்க போகிறோம், எவ்வளவு வருஷங்கள் இருக்க போகிறோம், இதற்கு நடுவில் நமக்கு வினைகள் நம்மை சூழ்ந்து ஆட்கொள்ளுகிறது, இவைகளெல்லாம் மீறி நாம் இங்கே வந்ததனுடைய நோக்கம் என்ன, எதற்காக இந்த மனித பிறவி இந்த ஆன்மாக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல பிறவிகள் இருக்கிறது. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் தேவராய் இப்படி பல பிறவிகள் இருக்கிறது. ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டி பெறுதற்கரிய பிறவி இந்த மனித பிறவி. இந்த மனித பிறவி இறைவனால் இந்த ஆன்மாவுக்கு ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எந்த நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதையெல்லாம் வள்ளல் பெருமான் ஆழ்ந்து சிந்தித்து நமக்கு மிகவும் எளிமையாக சொல்றார். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் முதல்ல சொல்லுவார், பெறுதற்கரிய பிறவியை பெற்றிருக்கிற ஜீவர்கள் எல்லாம் காலம் உள்ள போதே இறைவனுடைய அருளை முழுமையாக பெற்று பேரின்ப சித்தி பெருவாழ்வு என்கிற மரணமிலா பெருவாழ்வில் வாழ்வதற்காகவே இந்த ஆன்மா இந்த உடலில் இறைவன் அருளால் வருவிக்கப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நாம் செஞ்ச கர்ம வினை காரணமாக தான் நாம் வந்திருக்கிறோம், நாம் செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றவாறு நாம் இறைவன் நம்மை படைச்சிருக்கிறார், அதால் இதிலிருந்து மீறி நம்ம எதுவுமே செய்ய முடியாது, ஏற்கனவே எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கிறது, இந்த விதியை மீறி நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு தான் நினச்சின்னு இந்த பிறவியினுடைய நோக்கம் என்ன என்பதை ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினுடைய முதல் பகுதியுடைய முதல் பேராலேயே நமக்கு தெளிவாக சொல்லிட்டார். ஆனால் நம்ம என்ன இதுவரை வந்தவர்கள் என்ன சொன்னா, இந்த ஆன்மா செய்த முற்பிறவில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றவாறு இறைவனவர்களால் படைக்கப்பட்டிருக்கிறது, அதில் உண்மை இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. இருந்தாலும் இங்கே வந்துட்ட பிறகு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத வள்ளல் பெருமான் நமக்கு குறிக்கோள் கொடுக்குறார். ஆமாம்பா, உன்னுடைய பாவ புண்ணியத்தினால தான் இறைவன் அருளால் நீ வந்திருக்கிற, ஆனால் எதற்காக வந்திருக்கிறாய், அந்த பாவ புண்ணியங்களை தொலைக்கிறதுக்கும், தொலைச்சிட்ட பிறகு இறைவனுடைய அருளை முழுமையாக பெற்று நீ அந்த பேரின்பத்தில் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்வதற்காகவே
இதை இதுவரை வந்தவர்கள் வந்து நமக்கு தெளிவாக சொல்ல முடியல அவங்களால. அவங்க எதுக்காக வந்திருக்கிறீங்கன்னா, நீங்கள் இறைவன் அருளை பெறணும், நீங்கள் பெறனா சொர்க்கத்துக்கு போவீங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணலன்னா நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் வந்து நரகத்தில் தள்ளப்படுவீர்கள், இப்படியெல்லாம் சொல்லி இந்த மனித சமுதாயத்தை பயமுறுத்தினாங்க. ஆனால் வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, இல்லைப்பா, நீங்கள் வந்திருக்கிறத இறைவனுடைய அருளை முழுமையாக பெற்று பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழ்வதற்காகவே இறைவன் அருளால் நீங்கள் ஒவ்வொரு ஆன்மாவும், ஒவ்வொரு உயிரும், ஒவ்வொரு ஜீவனும், மனிதனும் இந்த உலகத்திலே இறைவன் அருளால் படைக்கப்பட்டிருக்கிறான். பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு கொள்கையை வந்து நமக்கு வந்து உணர்த்துறாரு பாருங்க. இப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சமய மதங்களை பற்றற கைவிட்டு சுத்த சன்மார்க்கத்தினுடைய அடிப்படையான கொலைப்புலை தவிர்த்தல், அசுத்த எண்ணங்கள், அதாவது காம குரோத லோப மோக மத மாச்சரியம் என்கிற அசுத்த எண்ணங்கள் ஏற்படும் போது ஞான அறிவினால், அதாவது சன்மார்க்கனுடைய தெளிவான உண்மைகள் கருத்துக்களினுடைய அடிப்படையிலே இருக்கின்ற அறிவின் காரணமாக அந்த எண்ணங்களெல்லாம் வராமல் தடுத்து கொள்பவர்கள் சன்மார்க்கத்திற்கு உரியவர்கள் அப்படின்றார். முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த சன்மார்க்கத்தை ஆரம்பிக்க சொல்ல சமரச வேத சன்மார்க்க சங்கம் தான் ஆரம்பிக்கிறார் அவர். அதாவது வேத ஆகமங்களில் என்ன சொல்லி இருக்குதோ அந்த உண்மையான கடவுள் உண்மையை நான் இந்த சன்மார்க்கத்தின் மூலமாக இந்த மக்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். அப்புறம் இந்த ஞான சபையை கட்டி இந்த அந்த பேரறிவினுடைய விளக்கத்தின் காரணமாக இது தொடங்கி சன்மார்க்கத்திற்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்றும், சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலை என்றும், சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை என்றும் பெயரை வந்து கொஞ்சம் மாறுதல் பண்றார். ஏன்னா அந்த பெயர்லேயே அந்த உண்மைகள் விளங்கணுன்றதுக்காக சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சன்மார்க்க சங்கம். அந்த பெயர்லேயே வந்து சுத்த சத்திய எவ்வளோ பெரிய உண்மைகளை வந்து அந்த வார்த்தையிலேயே அவர் வந்து வெளிப்படுத்துறார். சன்மார்க்க சங்கம்னா சொன்னால் போதும், ஆனால் அதுக்கு அடைமொழியாக எத்தனை சேர்க்கிறார். சமரச, எந்த சமய மதங்களுக்கும் நான் சொல்கிற கருத்துக்கள் புறம்பானது கிடையாது, ஆனால் அவைகளில் இல்லாத மேலான உயர்ந்ததை நான் சொல்லுகிறேன். இப்படி நமக்கு வந்து அந்த வார்த்தையிலேயே நமக்கு விளக்கங்களை கொடுக்கிறார். அப்போ அந்த சன்மார்க்கம் என்பது சத்து மார்க்கம். சத்து மார்க்கம் என்றால் வழி, சத்தான பொருளை அடைவதற்குரிய வழி. அப்போ இந்த உலகத்திலே சத்தான பொருள், சத்து என்றால் சத்து சித்து ஆனந்தம்னு சொல்லுவாங்க. அப்போ சத்தான பொருள் எது என்றால் என்றும் அழியாமல் இருக்கின்ற ஆன்மாவும் இறைவனும் சத்து பொருள்கள். மற்ற எல்லாம் அழிந்துவிடும் ஒரு காலத்தில், ஆனால் இந்த ஆன்மாவும் இறைவனும் என்றும் அழியாதது சத்து பொருள்கள். அப்போ இந்த ஆன்மாவாக இருக்கின்ற இந்த சத்து பொருள் இறைவனாக இருக்கின்ற அந்த சத்து பொருளை அனுபவிக்க வேண்டும். அந்த சத்து பொருளிலே இருந்து, அந்த சத்து பொருளிலே இருந்து வெளிவந்த ஒரு ஆன்மா தான் இந்த உடல், இந்த உயிர். இதிலே இருந்து நாம் மேலும் மேலும் முன்னேற்றம் அடைந்து அந்த உண்மையான இறைவன் என்று சொல்லப்படுகின்ற அருட்பெருஞ்சோதி என்கிற உண்மையான கடவுளை நாம் அறிந்து அனுபவித்து அந்த இறைமயமாக நாம் ஆக வேண்டும். இதுதான் வள்ளல் பெருமான் வந்து ரொம்ப தெளிவாக சொல்றார். அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒழுக்கம்ன்றார் அவர். அதில் வந்து ஜீவகாருண்ய ஒழுக்கம்னு சொல்கிறாரு. புருஷார்த்தம்னு போட்டு நீங்கள் அடைய வேண்டிய இந்த பிறவினுடைய குறிக்கோள் வந்து இறைவனுடைய அருளை முழுமையாக பெறுவது. அந்த இறைவனுடைய அருளை முழுமையாக பெறுவதற்கு நீங்கள் இந்த பிறவியிலே ஏமசித்தி, சாகா கல்வி, தத்துவ நிகிரகம், கடவுள் நிலையறிந்து அம்மயம் மாதல், இந்த 4 கொள்கைகளை நீங்கள் அடைய வேண்டும். இந்த 4 கொள்கைகளை நீங்கள் அடைவதற்கு 4 ஒழுக்கங்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அதை தான் சொல்றாரு, இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம்ன்ற. இதுவரை வந்த நம்முடைய ஆன்மீக பெருமக்கள் அனைவரும் பக்தியை வலியுறுத்தினார்கள், கர்மத்துக்கு முதலிடம் கொடுத்தாங்க. நீ செஞ்ச பாவ புண்ணியங்களால தான்மா இந்த துன்பம் இன்பம் உனக்கு இந்த உலகத்தில் இருக்குது. அப்போ இதை நீ வந்து அனுபவிச்சுக்கின்னு இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு புண்ணியத்தை நீ நிறைய தேடிக்கணுன்னா இன்னும் சுகபோகத்தை அனுபவிக்கலாம். அதுக்கு நீ இறை வழிபாடு தேவை அப்படின்னு சொல்லி அப்போது இருந்த அறிவு வளர்ச்சிக்கு ஏற்றவாறு சமய மதங்கள்லாம் ஏற்படுத்தப்பட்டது.
ஆனால் இந்த சன்மார்க்கம் என்பது கிறிஸ்துவுக்கு முன் ஏறக்குறைய திருமூலருடைய காலத்திற்கு முன்னாடியே 5000 வருஷங்களுக்கு கிறிஸ்துவுக்கு முன்னாடியே திருமந்திரத்தில் சன்மார்க்கம் பேசப்படுகிறது. அப்போ ஏற்கனவே இருந்ததுனால தான் அவர் பேசுகிறார். இன்னும் கேட்டால் நந்தியம்பெருமான் திருமூலருடைய குருநாதர், அவரே ஏன் ஏற்படுத்தினார் இந்த சிஷியர்களெல்லாம் அப்படின்னா சன்மார்க்கத்தை பரப்புவதற்காக தான் ஏற்படுத்தினாருன்னே அந்த திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்தில் சொல்கிறார். அப்போது இவ்வளோ மார்க்கங்கள் எல்லாம் அப்போது சைவம் வந்திருக்குது, சுத்த சைவம் வந்திருக்குது, கடும் சுத்த சைவம் வந்திருக்குது, எவ்வளோ சமய மதங்கள்லாம் இருந்திருக்குது. ஆனால் அதையெல்லாம் மீறி இருக்கிறவற்றிலே உயர்ந்த நெறியாகிய இந்த சன்மார்க்கத்தை பரப்புவதற்காக தான் நந்தியம்பெருமான் தன்னுடைய சிஷியர்களை ஏற்படுத்தி அவர்கள் மூலமாக 7 மடங்களை இந்த தமிழ்நாட்டில் ஸ்தாபித்தார் என்பது திருமூலருடைய திருமந்திரத்தில் வருகின்ற செய்தி.